தியான ஸ்லோகம். ஸ்ரீ ஹரே நமஹ. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வாகீஷாத்யாஸ் சுமனசः சர்வார்த்தானாமுபக்ரமே. யன்னத்வா கிருதகிருத்யாஸ்யுः தன்னமாமி கஜானனம். யஸ்யத்விரதவக்த்ராத்யாः பாரிஷத்யாः பரஷதம். விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. அத ஸ்ரீமத் சங்கராச்சார்யாதி குருபரம்பரானுசந்தேய தோர்பிர்யுக்தா சதுர்பிஸ் ஸ்படிகமணிமயீம் அக்ஷமாலாம் ததானா ஹஸ்தேனைகேன பத்மம் சிதமபி ச சுகம் புஸ்தகம் சாபரேண. பாசா குந்தேந்து சங்கஸ்படிகமணிநிபா பாசமானா சமானா சாமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா. அசதுர்வதனோ பிரம்மா த்விபாகுரபரோ ஹரிः அபாலலோச்சன சம்புः பகவான் பாதராயணः. யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்மரூபிணே. சம்சார சர்ப்பதஷ்டம் யோ விஷ்ணுராதம் அமூமுச்சத். ஸ்ரீமத்பாகவதம் புராணமமலம் யத்வைஷ்ணவானாம் பிரியம் யஸ்மின் பாரமஹம்ஸ்யமேததகிலம் ஞானம் பரம் கீயதே. யத்ர ஞான விராக பக்தி சகிதைः நைஷ்கர்ம்யமாவிஷ்கிருதம் தச்ச்ருண்வன் விபఠன் விசாரணபரः பக்த்யா விமுச்யேன்னரः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்க பதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः. தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः. யஸ்யாந்தம் ந விதுः சுராசுர கணாः தேவாய தஸ்மை நமः. நமோ தர்மாய மஹதே நமः கிருஷ்ணாய வேதசே. பிராமணேभ्यो நமஸ்கிருத்ய தர்மான் வக்ஷ்யாமி சாஸ்வதான். புத்திர்பலம் யசோதீர்யம் நிர்பயத்வமரோகதா. அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹாப்பி நியூ இயர். இன்றைய தினம் சௌரமான ரீதியிலே புது வருஷம் விஜயநாம சம்வத்சரம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. புது வருஷம் விஜயநாம சம்வத்சரம் உத்தராயணம். வசந்த ருத்து மேஷமாசம். சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி ரோஹிணி நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட ரொம்ப புண்ணியமான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயம் சதிதேவியும் பகவான் பரமேஸ்வரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற அந்த கட்டம் அது. அதை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. வழக்கம் போல ஸ்ரீதர வியாக்கியானத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சுருக்கமாக ஒரே ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் ஸ்ரீதரர். அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு பாக்கி ஸ்லோகங்களை இன்னைக்கு பார்ப்போம். அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே உமா ருத்ர சம்வாதோ நாம திருத்தீயோऽध्यायः. திருத்தீயே து சதீ तात யஜ்ஞோத்சவதிதிருக்ஷயா கமிஷ்யந்தி மகேஷேன வாரிதா நீதிஹேதுபிஹி. இந்த 3வது அத்தியாயத்தில் தன்னுடைய அப்பாவான
தக்ஷ பிரஜாபதி ஒரு பெரிய யாகத்தை பண்ணுற உற்சவத்தை பார்க்கணுங்கிறதாக நினச்சிண்டு, ஏன்னா அவளுக்கு காதில் விழுந்தது இந்த மாதிரி தன் பிதா தக்ஷன் பெரிய யஜ்ஞம் ஒன்று பண்ணிட்டு இருக்கான், எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கான் என்று அவளுக்கு தெரிஞ்சுது. அதனால் அவள் அதை பார்க்கணுங்கிறதாக ரொம்ப ஆசையோடு கூட அங்கே போய் அந்த செலிப்ரேஷனில் சேர்ந்துக்கணுங்கிறதுக்காக சதீதேவியானவள் பலவிதமான நீதியும் யுக்தியும் சொல்லி நல்ல வார்த்தைகள்னால பரமேஸ்வரன்ட்ட கேட்டாள், உங்களுக்கு இன்விடேஷன் வரல, இருந்தாலும் எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னாள். அப்பொழுது பகவான் பரமேஸ்வரன் அவளை தடுத்தாள். என்ன காரணம்னா, தன்னை மதிக்காமல் ஒருத்தன் கூப்பிட்டு ஒரு யாகம் பண்ணுறான்னு அங்கே போகப்படாதுங்கிறது. ரஜோகுணத்தினால அது சொல்லலை, அது இந்த அத்தியாயத்தில் பார்த்து கடைசியில் சில ஸ்லோகங்களை பார்த்தா தெரிகிறது. ஒரு நீதியை எடுத்து சொல்கிறாளவா. அப்படி பரமேஸ்வரன் தன்னுடைய மனைவியான சதீதேவிக்கு எடுத்து சொன்ன அந்த சம்வாதம், சதீதேவிக்கும் ருத்ரனுக்கும் ஏற்பட்ட சம்வாதம் இந்த அத்தியாயம் அப்படிங்கிறதாக ஸ்ரீதரர் ஒரு ஸ்லோகத்தில் இந்த அத்தியாய சம்மரியை சொன்னாள். திருத்தீயே து சதீ தாத யஜ்ஞோத்சவதிதிருக்ஷயா கமிஷ்யந்தி மகேஷேன வாரிதா நீதிஹேதுபிஹி. ஸ்ரீஹரே நமஹ. மைத்ரே உவாச்ச சதா வித்விஷதோரேவம் காலோ வைத்ரியமாணயோः ஜாமாதுः ஸ்வசுரஸ்யாபி சுமகான் அதிசக்ரமே. ஏவம் நாள் இவ்வாறாக சதானா எப்பொழுதும் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்தாளாம், மாப்பிள்ளையும் மாமனாரும். ஜாமாதுஹு ஸ்வசுரஸ்யபி, மாப்பிள்ளை மாமனார் ரெண்டு பேரும். துஷதா திரியமானயோஹோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ரெண்டு பேருக்கும் துவேஷம் இருந்து கொண்டே இருந்ததுங்கிறாள். இப்படி பல காலம் இருந்துதான், ஒரு மாதக்கணக்கு வருஷக்கணக்கில் இவா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபத்தோடு கூட இருந்துட்டு இருந்தாளாம், மாப்பிள்ளையும் மாமனாரும். அப்பொழுது என்ன ஆச்சுனால், வெகுகாலம் போச்சு. அதன் பிறகு சதா வித்விஷதோரேவம் காலோ வைத்ரியமானயோஹோ ஜாமாதுஹு ஸ்வசுரஸ்யாபி சுமகானதி சக்ரமே யதாபிஷிக்தோ தக்ஷஸ்து பிரம்மணா பரமேஷ்டினா பிரஜாபதீனாம் சர்வேஷாம் ஆதிபத்யே ஸ்மயோபவத். அப்பொழுது ஒரு பெரிய ப்ரமோஷன் ஆச்சு தக்ஷ பிரஜாபதிக்கு. பிரஜாபதிகளையெல்லாம் படைத்தவர் பிரம்மா. ஏன்னா லோகம் முழுக்க பாப்புலேஷன் ஆகணுங்கிறதுக்காக நிறைய பிரஜாபதிகளை படைத்தாள். அதில் தக்ஷனும் ஒருத்தன். அந்த பிரஜாபதிகள் எல்லாருக்கும் தலைவனாக அவனை ப்ரமோஷன் பண்ணாள். நீ தான் பிரசிடெண்ட்டு, எல்லா பிரஜாபதிகளுக்கும் பிரசிடெண்ட்டாக நீ இருக்கணுங்கிறதாக தக்ஷனுக்கு ப்ரமோஷன் கிடச்சிதான். யதாபிஷிக்தோ தக்ஷஸ்து பிரம்மணா பரமேஷ்டினா, பிரம்மனிஷ்டரான பிரம்மா அந்த தக்ஷனை பிரஜாபதீனாம் சர்வேஷாம் ஆதிபத்யா, எல்லா பிரஜாபதிகளுக்கும் தலைவனாக அவரை நியமித்தாள். இஷ்ட்வாசவாஜபேயேன பிரம்மிஷ்டான் அபிபூய ச ப்ரஹஸ்பதி சவம் நாம சமாரேபே கிருதூத்தமம். அவனுக்கு ரொம்ப உற்சாகமாச்சு. எல்லா பிரஜாபதிகளுக்கும் அந்த கூட்டத்தில் தான் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம், ப்ரமோஷன் கிடச்சிருக்குன்னு நினச்சிட்டு அவன் ரொம்ப சந்தோஷத்தை கூட பல யஜ்ஞங்கள் பண்ணான். வாஜபேயம்ங்கிறதான ஒரு யாகம், அந்த வாஜபேய யாகத்தை பண்ணான். அது பண்ணிட்டு ப்ரஹஸ்பதி சவம்ங்கிறதாக ஒரு பெரிய யாகத்தை ஆரம்பித்தான். ப்ரஹஸ்பதி சவம்னு அந்த யஜ்ஞத்துக்கு பேர். அதுக்கு எல்லாம் நிறைய ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், எல்லா பிரஜாபதிகள், எல்லா தேவதைகள் எல்லாரையும் கூட்டிருந்தான். பத்திரிகை அடித்து பெரிய பந்தல் போட்டு விமர்சையாக ரொம்ப பெரிய தடபடலோடு கூட யஜ்ஞம் நடக்க போகிறது. அதுக்கு எல்லாரையும் கூட்டிருந்தான். எல்லாரும் வந்துட்டு இருந்தாள். இஷ்ட்வாசவாஜபேன பிரம்மிஷ்டான் அபிபூய ச ப்ரஹஸ்பதி சவம் நாம சமாரேபே கிருதூத்தமம் தஸ்மின் பிரம்மர்ஷயः சர்வே தேவர்ஷி பித்ருதேவதாः
ஆசன் கிருதஸ்வஸ்த்யயனாஹ தத்பத்ன்யஸ்ச சபர்த்ருகாஹ. அவன் எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பிச்சான். ஒருத்தர் பாக்கி இல்லாமல் 33 தேவதைகளுக்கும் பத்திரிகை அனுப்பிச்சிருந்தானா, ஒருத்தரை தவிர. ஒருத்தருக்கு மாத்திரம் பத்திரிகை போல, பாக்கி எல்லாருக்கும் அதை இமெயிலானு சொல்லி இமெயில் மூலமாக ஒரு சாஃப்ட் பத்திரிகையானு அனுப்பிச்சிருந்தான். என்ன அனுப்பிச்சார் எல்லாருக்கும் நாள்? தேவரிஷி பித்ரு தேவதாக, தேவரிஷிகள் எல்லாருக்கும், எல்லா பிரஜாபதிகள், எல்லா பித்ருகணங்கள், எல்லா விதமான தேவதைகள், இந்திராதி, இந்திரன், வருணன், குபேரன், வாயு, யார் யார் உண்டோ எல்லாருக்கும் ஒரு பத்திரிகை அனுப்பிச்சிருந்தான். ஆசன் கிருதஸ்வஸ்த்யயனாக. அது மாத்திரமில்லை, அவள் எல்லாரும் வந்திருந்தாள். எல்லாரும் பத்னியோடு கூட. அவள்லாம் அந்த காலத்தில் ஏரோப்ளைனில் வருவாள். ஆகாசம் முழுக்க விமானமாக இருந்துதான். எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெளையர்னு பெயிண்ட் அடித்த விமானம் அங்கே தக்ஷன் நடக்கிற யஜ்ஞத்துக்கு போயின்னு இருந்தது. அங்கே வந்திருக்கிறவாள்லாம் பெரிய பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு, நிறையா நகைகள் ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு பத்னியோடு கூட வந்திருந்தாளாம். அப்பொழுது வந்திருந்தவாள் எல்லாரும் அவன் பூஜிச்சான். எல்லாரையும் என்ன ஸ்வஸ்தியனா, எல்லாரையும் வாங்கோ வாங்கோன்னு சொல்லி தத் பத்னியஸ்ய ச பர்த்திருக்கான்னாள். வந்தவாளை ஒவ்வொருத்தரையாக பாத பூஜை பண்ணி எல்லாரையும் வாங்கோன்னு வர வைச்சானாம். பத்னியோடு கூட தேவதைகள் எல்லாருக்கும் பூஜிச்சான்னு மாத்திரம் சொல்லலை, ச பர்த்திருக்காங்கிறாள். ஆம்படையானோடு கூட அந்த ஸ்திரீகளையும் பூஜிச்சானாம். கூட்டிருந்த அத்தனை தேவ ஸ்திரீகளுக்கும் பூஜனை காலில் புஷ்பத்தை போட்டு வாங்கோன்னு சொல்லி மரியாதையோடு எல்லாரையும் கூட்டானாம், வெல்கம் கூட்டானாம். ஸ்வஸ்தியனாக. தஸ்மின் பிரம்மர்ஷய சர்வே தேவர்ஷி பித்ருதேவதாக. பிரம்மர்ஷி கணங்கள், தேவர்ஷிகள், பித்ருக்கள், தேவதைகள் எல்லாரும் வந்திருந்தாள். பிரஜாபதிகள் எல்லாரும் வந்திருந்தாள். ஆசன் கிருதஸ்வஸ்த்யயனாக தத்பத்ன்யஸ்ச சபர்த்ருகாஹ. மனைவிமார்கள், அவனுடைய பர்த்தாக்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக பூஜை பண்ணான். ததுபஸ்ருத்ய நபசி கேச்சராணாம் பிரஜல்பதாம் சதீதாக்ஷாயணீ தேவி பித்ருயஜ்ஞ மகோத்சவம். ததுபஸ்ருத்ய, அவள் கேள்விப்பட்டாள். என்ன கேள்விப்பட்டாள்லாம்? அப்படி எல்லாரும் சொல்லிக்கிறாளாம். காதில் விழுந்தது அவளுக்கு, சதீ தேவிக்கு. அப்புறம் அப்படி ஜன்னல் வழியாக பார்த்தாள். அவளுடைய மாளிகையிலேருந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் விமானங்கள் போயின்னு இருக்கு. பறந்து போகிறது. என்னடா அது, ஆகாசம் முழுக்க அவளுடைய விமானம் இருக்கே. இன்னும் இப்போ யோசித்து பார்த்தாள். அப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சுது, ஆஹாஹா, எல்லா ஸ்திரீகளும் அந்த விமானத்தில் எல்லோரும் நல்லா சுவாசசகா, நிறையா $1,000,000 சாரீஸ் எல்லாம் கட்டின்னு இருக்காள். சுவாசகா, பளிச்சுன்னு புடவையை கட்டின்னு போகிறாள். நிஷ்க கண்டி, கழுத்தில் வைர நெக்லஸ்ஸு எல்லாம் போட்டுருக்காள், பிரகாசிக்கிறது. நிஷ்க கண்டி, காதுகளில் தோடு. லோலாட்சி மிருஷ்ட குண்டலாங்கிறாள். காதுலெல்லாம் நல்லா வைர கடுக்கன் போட்டுருக்காள், வைர குண்டலங்கள் போட்டுருக்காள். அப்படி எல்லாரும் அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு எல்லாரும், எல்லா தேவஸ்திரீகள் எல்லாரும் போயின்னு இருக்காள். அதை பார்த்தாள் சதீதேவி. பிரஜந்தி சர்வத்தோ திக்பியா, ஆகாசத்தில் எல்லா திக்கும் பிரகாசமாக இருந்துதான். உபதேவ வரஸ்திரியா, தேவதைகள் மாத்திரமில்லை, அசிஸ்டன்ட் தேவதைகளும் வந்துருக்காளாம். உபதேவ வரஸ்திரியா, எல்லா விதமான ஸ்திரீகளும், கந்தர்வாள், கிண்ணறாள், யக்ஷாள் எல்லாரும் போயின்னு இருக்காள். விமானயானாக சப்ரேஷ்டாக நிஷ்ககண்டீஹி சுவாசசா, எல்லாரும் நல்ல உயர்ந்த ஆபரணங்கள், ஆடைகள் எல்லாம் தரிச்சுண்டு போயின்னு இருக்காள். திருஷ்டுவா ஸ்வநிலையாபியாசே லோலாக்ஷீஹி மிருஷ்ட குண்டலாக பதிம் பூதபதிம் தேவம் ஔத்சுக்யாத் அபியபாஷத. அப்பொழுது ஓடி போனாள் தன்னுடைய பர்த்தாவான பரமேஸ்வரன்ட்ட. அவரபடி கண்ணை மூண்டு ஜபம் பண்ணிட்டு இருக்காள். அப்போது ரொம்ப உற்சாகத்தோடு கூட தன் பதி, பூதபதி, பூதகணங்களுக்கெல்லாம் அதிபதியான பரமேஸ்வரன், அவங்ககிட்ட போய் பேச ஆரம்பித்தாள் சதீதேவி. அவளுக்கும் ஆசையாக இருந்தது போகணும்னுட்டு. சதி உவாச்ச பிரஜாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்பிரதம் நிர்யாபிதோ யஜ்ஞமஹோத்சவ கில வயம் ச தத்ர அபிசராம வாமதே யத்யர்த்திதாமி விபுதாம் விரஜந்தி. இப்போ சொன்னாள், நம்மளும் போகலாம் நாதா, எல்லாரும் போயின்னு இருக்காள்,
என்னுடைய பிதான்னு கூட சொல்லலை, உங்களுடைய மாமனாருங்கிறாள். பிரஜாபதே தே ஸ்வசுரஸ்யங்கிறாள். என்னுடைய அப்பா யஜ்ஞம் பண்ணுறாள், நான் போகலான்னு சொன்னால் நீ போய் கோம்பன். அதனால உங்கள் மாமனார் நாள், உங்கள் மாமனாரான பிரஜாபதி தக்ஷன் சாம்பிரதம் இப்பொழுது நடக்கிறதாம், என்னைக்கோ இல்லை, இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கு. அங்கே பெரிய யஜ்ஞ மகோத்சவம் நடந்துட்டுருக்கு, யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்காள். அதுக்காக எல்லாரும் போயின்னு இருக்காள், கோட்டிக்கணக்கான ஜனங்கள் போயின்னு இருக்காள், தேவதைகள் போயின்னு இருக்காள். வயம் சத்திர அபிசராம வாமதே, வாமான்னு கூப்பிட்டாள், ஏ ஹனின்னு கூப்பிட்டாள். கூப்பிடுறத கூட காரியம் நடக்கணும் இல்லையா, அதுக்காக எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தராளிங்க. சாதாரணமாக ஏ பரமேஸ்வரான்னு கூப்பிடலையாம், ஹே வாமான்னு கூப்பிட்டாள். ஹலோ ஹனி, ஏ லவ்னு கூப்பிட்றாள். இங்கெல்லாம் கூப்பிட்றாங்க டார்லிங்னுட்டு, அந்த மாதிரி. வயம் சத்திர அபிசராம வாமதே, ஹே டார்லிங் நம்ம போகலாம், உங்கள் மாமனார் யஜ்ஞம் பண்ணுறாளுங்கிறதா கூப்பிட்டாள். யத்யர்த்திதாமி விபுதா விரஜந்தி, இங்கே தேவதைகள்லாம் போகிறாளே நம்மளும் போவோம்ங்கிறதா சொன்னாள் சதிதேவி. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களோட அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே உமாருத்ரசம்வாதோ நாம तृतीयोऽध्यायः. श्रीहरे नमः. मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच सदा विद्विषतोरेवं सदा विद्विषतोरेवं सदा विद्विषतोरेवं कालो वै ध्रियमाणयोः कालो वै ध्रियमाणयोः कालो वै ध्रियमाणयोः जामातुः श्वशुरस्यापि जामातुः श्वशुरस्यापि जामातुः श्वशुरस्यापि सुमहान् अतिचक्रमे सुमहान् अतिचक्रमे सुमहान् अतिचक्रमे यदाभिषिक्तो दक्षस्तु यदाभिषिक्तो दक्षस्तु यदाभिषिक्तो दक्षस्तु ब्रह्मणा परमेष्ठिना ब्रह्मणा परमेष्ठिना ब्रह्मणा परमेष्ठिना प्रजापतीनां सर्वेषां प्रजापतीनां सर्वेषां प्रजापतीनां सर्वेषाम् आधिपत्ये स्मयोभवत् आधिपत्ये स्मयोभवत् आधिपत्ये स्मयोभवत् इष्ट्वा स वाजपेयेन इष्ट्वा स वाजपेयेन इष्ट्वा स वाजपेयेन ब्रह्मिष्ठान् अभिभूय च ब्रह्मिष्ठान् अभिभूय च ब्रह्मिष्ठान् अभिभूय च बृहस्पतिसवं नाम बृहस्पतिसवं नाम बृहस्पतिसवं नाम समारेभे क्रतूत्तमं समारेभे क्रतूत्तमं समारेभे क्रतूत्तमं तस्मिन् ब्रह्मर्षयः सर्वे तस्मिन् ब्रह्मर्षयः सर्वे तस्मिन् ब्रह्मर्षयः सर्वे देवर्षि पितृदेवताः देवर्षि पितृदेवताः देवर्षि पितृदेवताः आसन् कृतस्वस्त्ययनाः आसन् कृतस्वस्त्ययनाः आसन् कृतस्वस्त्ययनाः तत्पत्न्यश्च सभर्तृकाः तत्पत्न्यश्च सभर्तृकाः तत्पत्न्यश्च सभर्तृकाः तदुपश्रुत्य नभसि तदुपश्रुत्य नभसि तदुपश्रुत्य नभसि खेचराणां प्रजल्पतां खेचराणां प्रजल्पतां खेचराणां प्रजल्पतां सती दाक्षायणी देवी सती दाक्षायणी देवी सती दाक्षायणी देवी पितृयज्ञमहोत्सवं 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 व्रजन्ती सर्वतो दिग्भ्यः व्रजन्तीः
சர்வதோ திக்பியः व्रजन्ति सर्वतो दिग्भ्यः उपदेववरस्त्रियः 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 विमानयानाः सप्रेष्टाः विमानयानाः सप्रेष्टाः विमानयानाः सप्रेष्टाः निष्ककण्ठीः सुवाससः निष्ककण्ठी सुवाससः निष्ककण्ठी सुवाससः दृष्ट्वा स्वनिलयाभ्यासे दृष्ट्वा स्वनिलयाभ्यासे दृष्ट्वा स्वनिलयाभ्यासे लोलाक्षीः मृष्टकुण्डलाः लोलाक्षीः मृष्टकुण्डलाः लोलाक्षीः मृष्टकुण्डलाः पतिं भूतपतिं देवं पतिं भूतपतिं देवं पतिं भूतपतिं देवं औत्सुक्यात् अभ्यभाषत औत्सुक्यात् अभ्यभाषत औत्सुक्यादभ्यभाषत ஸ்ரீஹரயே நமஹ. சதிதேவி தன்னுடைய பர்த்தாவான பரமேஸ்வரனை ரொம்ப பிரார்த்திச்சுண்டாள். பிரஜாபதேஸ்தேஷ்வசுரஸ்ய சாம்பிரதம் நிர்யாபிதோ யஜ்ஞமஹோத்சவ கில வயம் ச தத்ர அபிசராம வாமதே யத்யர்த்திதாமி விபுதா விரஜந்தி. உங்க மாமனார் தக்ஷ பிரஜாபதி பெரிய மகோத்சவம் பண்றாள், பெரிய யாகம் பண்றாள். அதுக்கு எல்லா தேவதைகளும் போறாளே, அங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாமே. தன்னுடைய பர்த்தாவை கூப்பிட்டுண்டாள், வாமன்னு கூப்பிட்டாள். நீங்க பிரியமான நாதன் இல்லையா, என் சொன்னதை கேட்கணும்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக சொன்னாள் சதிதேவி. அதோடு கூட என்ன சொன்னாள், தஸ்மின் பகின்யோ மம பர்த்ருபிஸ்வகைஹி த்ருவம் கமிஷ்யந்தி சுஹ்ருத்திதிருக்ஷதः அஹம் ச தஸ்மின் பவதாபிகாமயே சகோபநீதம் பரிபர்ஹமர்ஹிதும். அங்கே நான் போனாக்க என் சகோதரிகள்லாம் வந்திருப்பாளே, அவளுடைய பர்த்தாக்களோடு கூட அவளும் வந்திருப்பாள். அங்கே சகோதரிகள் அவளுடைய ஸ்நேகிதாள் எல்லாரும் வந்திருப்பாள். என்னுடைய சகோதரி, அவளுடைய பர்த்தாக்கள், அதோடு கூட அவளுடைய ஸ்நேகிதாள், இப்படி கூட்டமாக எல்லாரும் போய் அங்கே எங்கள் அப்பா அம்மா சீர் வச்சிருப்பாள். பெரிய இஜ்ஜத்துக்கு வந்தேடே பெண்களேன்னு சொல்லி பட்டு பீதாம்பரங்களை மாப்பிள்ளைகளுக்கும் பொண்ணுகளுக்கும் எங்கள் அப்பா தக்ஷன் சீர் வச்சிருப்பார். அது எனக்கும் இருக்கும், இங்கே ஒரு பேக்கெட் வச்சிருப்பார், அதை எடுத்துன்னு வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னாள். தஸ்மின் பகின்யோ மம பர்த்ருபிஸ்வகைஹி த்ருவம் கமிஷ்யந்தி சுஹ்ருத்தி திருக்ஷதா. கண்டிப்பாக என் சகோதரிகள் அவளுடைய ஸ்நேகிதாளோடு கூட பர்த்தாக்களோடு கூட அங்கே வந்திருப்பாள். அங்கே எங்கள் அப்பாவும் அம்மாவும் நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ்னால் வாங்கி வச்சுருப்பாள் அவளுக்காக. அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்காக வந்திருப்பாள். நமக்கும் ஒரு பேக்கெட் இருக்கும் அங்கே, அதில் உங்களோட சேர்ந்து நான் போய் அதை ஏற்றுக்கிறதுக்காக எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கணும்னு நீங்கள் வரணும்னாள். அகம் ச தஸ்மின் பவதாபிகாமயே சகோபநீதம் பரிபர்ஹமர்ஹிதும். பரிபர்ஹமர்ஹிதும் அந்த ப்ரெசன்டேஷன்னா சீர் வரிசைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கணுங்கிறதா எனக்கு ஆசை, நீங்கள் வரணும் அப்படின்னாள். தத்ர ஸ்வஸ்ரூர்மே நனு பர்த்ரு சம்மிதா மாத்ருஷ்வஸ்ரூஹு க்ளின்னதியம் ச மாதரம் திரக்ஷ்யே சிரோத்கண்டமனா மஹர்ஷிபிஹி உன்னீயமானம் ச மிருடாத்வரத்வயம். அத்வரத்வயம் அங்கே கொடி பறந்துருக்கும். யஜ்ஞம் நடக்க போகிறதுங்கிறதுக்காக, எவ்வளோ பெரிய யாகம் நடக்கிறதுக்காக பெரிய ஒசக்தியான கொடி அத்வரத்வயம். யஜ்ஞசாலைக்கு மேலே அந்த பந்தல் போட்டு கொடி பறந்துருக்கும். அங்கே நிறையா மகரிஷி இடங்கள்லாம் உட்கார்ந்துருப்பாள். அங்கே என்னுடைய சகோதரிகள்லாம் இருப்பாள். அங்கே என்னுடைய தாயார் எப்படி இருப்பாள், மூஞ்சியில் ஒரு வருத்தத்தோடு உட்காந்துருப்பாள். ஏன்னா இத்தனை பேரும் சகோதரிகள்லாம் வந்திருப்பாள். எங்கள் அப்பா என்னை மாத்திரம் கூப்பிடல, அதனால் நான் மாத்திரம் வரலேன்னா எங்கள் அம்மா அப்படியே மூஞ்சியில் துக்கத்தோடு கூட இவ சதிதேவி வரப்போகிறாளா வரலையான்னு உட்கார்ந்துருப்பாள். என்னுடைய அம்மாவுடைய சகோதரிகள் எல்லாம் இருப்பாள் அங்கே. இவ்வளோ பேர் அங்கே இருப்பாள். அதனால் ஹே பரமேஸ்வரா, ஹே மிருடங்கிற வார்த்தையை சொல்கிறாள். எப்பேற்பட்ட பதங்கள் எடுக்கிறாள் பாருங்கள்.
பரமேஸ்வரனுக்கு பல பேர். மிருடன்னா எல்லாரையும் காப்பாற்றுறவர், எல்லாருக்கும் நல்லது தரவர், நல்லத்தை தரவர் பரமேஸ்வரன். அப்படி கூப்பிட்டாள், ஹே மிருட, ஹே பரமேஸ்வரா, அங்கே நீங்கள் வரணும். அந்த பெரிய யஜ்ஞத்தில் எல்லாரும் என்னை பார்க்கணுங்கிறதுக்காக காத்துன்னு இருப்பாள். சிர உத்கண்டன மனாகா, அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுத்து. எங்கள் அம்மாவே சகோதரியெல்லாம் பார்த்து ரொம்ப காலம் ஆயிடுத்து. ஏன்னா எப்போ உங்களுக்கும் என் அப்பாவான தக்ஷ பிரஜாபதிக்கும் மனசு தாபம் ஏற்பட்டு ரொம்ப நாள் நான் பேசாமல் இருக்குமே, அதனால் அவளெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுத்து. அதனால் நான் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நாள் தத்ர ஸ்வஸ்ரூர்மே நனு பர்த்ரு சம்மிதா மாத்ருஷ்வஸ்ருஹு கிளின்னதியம் ச மாதரம். அம்மாலாம் ரொம்ப வருத்தப்பட்டுன்னு உட்காந்துருப்பாள், என்னை பார்க்கறதுக்காக காத்துன்னு இருப்பாள். திரக்ஷே சிரோத்கண்டமனா மகர்ஷிபிஹி உன்னீயமானம் ச மிருடாத்வரத்வயம் त्वय्येतद् आश्चर्यम् अजात्ममायया विनिर्मितं भाति गुणत्रयात्मकं तथाप्यहं योषित् अतत्त्वविच्यते दीनादिदृक्षे भवमे भवक्षितिम्. நீங்கள் பிரம்மனிஷ்டரான உங்களுக்கு இந்த யஜ்ஞத்துக்கு போகணுன்னு முடையே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணவர் நீங்கள். லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ண பரபிரம்மமான நீங்கள், எல்லாமே பரபிரம்மமாக சிவனேன்னு உட்கார்ந்துருக்கப்பட்ட சிவன் நீங்கள். அதனால யாகத்துக்கு போய் தான் ஆகணுங்கிறது இல்லை, ஒருத்தரை பார்த்து தான் சந்தோஷம் அடையணுங்கிறது இல்லை, அப்பேற்பட்டவர் நீங்கள். ஆனால் நான் அப்படி இல்லைன்னாள். நான் யோசித்து, நான் ஒரு பொன் மனசு என்னுடைய பொன் மனசு இருக்கே, அது அலையிறது எல்லாரையும் பார்க்கணும்னு. ரொம்ப தீனமான மனசு, அவள்லாம் பார்க்கணும்னு துடிக்கிறது என் மனசு. பிறந்தாத்தில் போய் எல்லாரையும் பார்க்கணும்னு துடிக்காதா ஒவ்வொரு பொண்ணுக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய நான் சொல்கிறத ஏற்றுக்கணும்னால் துவையே ததாச்சரியம் அஜாத்ம மாயையா, இதெல்லாம் மாயைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கீள். 3 குணங்களும் சேர்ந்தவர் நீங்கள். உங்களுக்கு பிறவிங்கிறதே கிடையாது, அஜயங்கிறாள். உங்களுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, அதெல்லாம் தெரியும். நீங்கள் பிரம்மனிஷ்டர். அதனால் உங்களுக்கு இதை பார்க்கணுன்னு ஆசை இல்லாட்டாலும் நான் ஒரு ஸ்திரீ தானே, என்னுடைய பிறந்த வீடு இல்லையா, பவக்ஷிதம் திதிருக்ஷே, என்னுடைய பிறந்தாத்தை போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னாள். त्वये तदाश्चर्यम् अजात्ममायया विनिर्मितं भाति गुणत्रयात्मकं तथाप्यहं யோஷித்து அதத்வவிச்சமே. அதத்வவித்து, எனக்கு பெரிய பிரம்மஜானம்லாம் கிடையாது சுவாமி, நான் வெறும் ஸ்திரீ, அதனால எனக்கு ஆசை இருக்குன்னாள். ததாப்யகம் யோஷித் அதத்வவிச்சதே தீனாதிதிருக்ஷே பவமே பவக்ஷிதிம் பஷ்ய பிரயாந்தீஹி அபவன்யயோஷிதः அப்யலங்கிருதாः காந்தசகா வரூதசः யாசாம் व्रजद्भिः शितिकण्ठमण्डितं नभो विमानैः கலஹம்ச பாண்டுபிஹி. வெண்மையான ஹம்சபக்ஷி மாதிரி விமானங்கள் வெளவெளேர்னு பெயிண்ட் அடித்த ஆகாசத்தில் கூட்டமாக போகிறது பார்க்கலையா? அன்னபக்ஷிகள்லாம் பறந்து போகிற மாதிரி இந்த தேவாள் கந்தர்வாள் உயர்ந்த தேவ ஸ்திரீகள் எல்லாரையும் கூட்டிட்டு கூட்டமாக எல்லாரும் எங்கள் அப்பா பண்ணுற யஜ்ஞத்துக்கு போயின்னு இருக்காளே, ஆகாசத்தை பாருங்கோ. ஆகாசம் முழுக்க ஒரேடியா ஏரோப்ளைன் போயின்னு இருக்கு. அவள் அதுக்குள்ளே உட்கார்றவாள்லாம் தெரியாது பாருங்கோ. எல்லாரும் காந்தசக்காக அவா ஆம்படையானோடு கூட போயின்னு இருக்காள். அப்படி உங்களோட கூட நானும் சேர்ந்து போகணுன்னு எனக்கு ஆசை இருக்காதாங்கிறாள். பஷ்ய பிரயாந்தி அபவன்யயோஷிதா அப்பியலங்கிருதா காந்தசகா வரூதசா அப்பியலங்கிருதா. எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காள். பெரிய பெரிய பட்டு பீதாமரங்கள் ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு எல்லாம் டால் அடிச்சுன்னு மின்னின்று போயின்னு இருக்காள். காந்தசக்கா அவள் ஹஸ்பண்டோடு கூட அவளுடைய ப்ரைவேட் ஜெட்டில் போயின்னு இருக்கா பாருங்கோ. யாசாம் व्रजद्भिः शितिकण्ठमण्डितं नभो विमानैः கலஹம்ச பாண்டுபிஹி. நம்மளும் போலான்னாள். கதம் சுதாயாக பித்ருகே கௌதுகம் நிஷம்ய தேக சுரவத்யனேங்கதே அநாகுதாபி அபியந்தி சௌஹ்ருதம் பர்த்துர்குரோ தேக கிருதஸ்ய கேதனம். சுரவரியன்னு கூப்பிட்டாள். தேவதைகளுக்கெல்லாம் மேலானப்பட்ட தெய்வம் நீங்கள், தேவஸ்ரேஷ்டன். நீங்கள் என்ன பண்ணணும்? பித்ருகேக கௌதுகம், அப்பாவுடைய ஆத்துக்கு
வீட்டுக்கு போகணுங்கிறதா ஆசையோடு இருக்கப்பட்ட ஒரு பொண்ணோட மனசை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என் உடம்பு எப்படி அங்கே போகாமல் இருக்கும்? நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். நம்ம அழைக்கப்படவில்லை, உங்களுக்கு இன்விடேஷன் வரலைங்கிறது தெரியல. அனாகுதா பி, கூப்பிடாட்டாலும் பரவாயில்ல. என்ன சொல்லியிருக்கு? கூப்பிட்டாட்டா கூட நல்ல ஸ்நேகிதாளுடைய ஒரு வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்தால் நம்ம போகணும்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதனால் அவள் கூப்பிடாட்டா என்ன, அவள் பெரிய குரு அப்பாக்கள் இவாள்லாம் கூப்பிடாட்டா கூட நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கே. பத்து குரு தேக கிருத்தச்ச கேத்தனம் அபியந்தி, எல்லாரும் போகணும்னு சொல்லியிருக்கு, எல்லாரும் போகிறாள். நமக்கு இன்விடேஷன் வராட்டா கூட நம்ம போகணும் அப்படின்னு சொன்னாள். கதம் சுதாயாக பித்ருகேஹ கௌதுகம் நிசம்ய தேகா சுரவத்ய நெங்கதே அநாகுதா அபி அபியந்தி சௌஹ்ருதம் பர்துர்குரோர் தேக கிருதச்ச கேதனம். சௌஹ்ருதம் நாள், நல்ல சுகிருத்துகள் என்ன பண்ணுவா, நல்ல ஸ்நேகிதாள் கூப்பிட்டாட்டா கூட அவள் வீட்டுக்கு நல்ல காரியங்கள் நடந்தாங்களாம் போய் பார்க்கறதுக்கு போவாளே, அது உங்களுக்கு தெரியாதா நாதா நாள். தன்மே பிரசீதேதம் அமர்த்திய வாஞ்சிதம் கர்த்தும் பவான் காருணிகோ பதார்ஹதி துவயாத்மனோ அர்த்தேகம் அதப்ரஜக்ஷுஷா நிரூபிதாமா அனுகிரகாணயாச்சிதா. நான் ரொம்ப கெஞ்சி உங்களை கேட்குறேன், உங்களோட உடம்புல பாதி எனக்கு கொடுத்துட்டேள், அர்த்தநாரீஸ்வராலாக நம்ம இருக்கோம். அப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒத்துண்டு போய் சேர்ந்தாப்லேயே இருக்கப்பட்ட வாழ்னுங்க. பெரிய ஞானியான நீங்கள் அதப்ரஜக்ஷுஷா, பெரிய ஞானி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்லணும்னே முடையில்லை. நீங்கள் கருணையோடு கூட நீங்கள் என்னோட கூட நீங்கள் வரணும்னால் இந்த என்னுடைய அபிலாஷையை நீங்கள் பூர்த்தி பண்ணி வைக்கணும். என் பிதா பண்ணுற யஜ்ஞத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது, அதை நீங்கள் தான் பூர்த்தி பண்ணி வைக்கணும்னால் தன்மே பிரசீதேதமர்த்திய வாஞ்சிதம் கர்த்தும் பவான் காருணிகோ பத் அர்ஹதி துவயாத்மனோர்த்தேகம் அதப்ரச்சக்ஷுஷா நிரூபிதாமா அனுகிரகாண யாச்சிதா. யாச்சிதா அனுகிரகாண, ரொம்ப கெஞ்சி கேட்குறேனே, நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னாள். இப்படி ரொம்ப கெஞ்சி சதீதேவி பர்த்தாவான பரமேஸ்வரனை போய் கேட்டுண்டாள். உடனே ரிஷி சொன்னாள், ரிஷிருவாச்ச ஏவம் கிரித்ரஹ பிரியயாபிபாஷிதஹ பிரத்யப்யதத்த பிரகசன் சுஹிருத் பிரியஹ சம்சாரிதோ மர்மபிதக் குவாகிஷூன் யானாஹ கோ விஸ்வ சிருஜாம் சமக்ஷதஹ. இப்படி தன்னுடைய மனைவி சதியினால சொல்லப்பட்ட பரமேஸ்வரன் சுகிருத் பிரியஹான்னாள். எல்லார்ட்டையும் பிரியமாக இருக்கப்பட்டவர், ஸ்நேகிதாள்கிட்ட பிரியமாக இருக்கப்பட்டவள், தனக்கு பிரியமான வாழ்கிட்ட இன்னும் பிரியமாக இருக்கப்பட்டவர். அவர் ரொம்ப பிரியமான வார்த்தைகள்னால பேச ஆரம்பித்தாள். என்ன சொன்னாள்? சிரிச்சுட்டே சொன்னாள். தன்னுடைய மனைவியான சதி தேவிகிட்டே சிரிச்சுட்டே சொன்னாலாம், அம்மா உன் ஞாபகத்தை வச்சுக்க சொல்கிறேன், பல நாள் முன்னாடி ஒரு யஜ்ஞத்தில் உங்கள் அப்பா எவ்வளவு ரொம்ப கொடூரமான வார்த்தையினாலே என்னை விஷான், ஞாபகம் இருக்கு அவனுக்கு, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோன்னாள். எல்லா விதமான பிரஜாபதிகளினுடைய முன்னாடியும் எல்லா தெய்வங்களுடைய முன்னாடியும் ஒரு சத்திரயாகத்தில் எவ்வளவு கொடுமையான சொற்கள்னால என்னை விஷான் உங்கள் அப்பா, அதை நீ ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், அதை நீ ஞாபகப்படுத்திக்கணும்னு சொல்லிவிட்டு பகவான் பரமேஸ்வரன் பேச ஆரம்பித்தாளாம். ஏவம் கிரித்ரஹா பிரியயா பிபாஷிதா பிரத்யப்யதத்த பிரகசன் சுகிருத் பிரியா. பிரகசன்னு சுகிருத் பிரியா, சிரிச்சுட்டே சொன்னாளாம். சம்சாரிதோ மர்மபிதா குவாகிஷூன்னு, மர்மஸ்தானத்தையே தொலைக்கிற மாதிரியான வார்த்தைகள்னால உங்கள் அப்பா பேசினானே அந்த சத்திரயாகத்தில், அதை ஞாபகப்படுத்திக்கிறேன்னு ஒன்று விரும்புகிறேன் நாள். யானாக கோ விஸ்வசிருஜாம் சமக்ஷதா. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். சத்யுவாச்ச 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 பிரஜாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்பிரதம் பிரஜாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்பிரதம் பிரஜாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்பிரதம் நிர்யாபிதோ யஜ்ஞ மஹோத்சவ கில நிர்யாபிதோ யஜ்ஞ மஹோத்சவ கில நிர்யாபிதோ யஜ்ஞ மஹோத்சவ கில வயம் ச தத்ர அபிசராம வாமதே வயம் ச தத்ர அபிசராம வாமதே வயம் ச தத்ர அபிசராம வாமதே
यद्यर्थितामि विबुधा व्रजन्ति यद्यर्थितामि विबुधा व्रजन्ति यद्यर्थितामि विबुधा व्रजन्ति तस्मिन् भगिन्यो मम भर्तृभिस्वकैः तस्मिन् भगिन्यो मम भर्तृभिस्वकैः तस्मिन् भगिन्यो मम भर्तृभिस्वकैः ध्रुवं गमिष्यन्ति सुहृद्दिदृक्षवः ध्रुवं गमिष्यन्ति सुहृद्दिदृक्षवः ध्रुवं गमिष्यन्ति सुहृद्दिदृक्षवः अहं च तस्मिन् भवताभिकामये अहं च तस्मिन् भवताभिकामये अहं च तस्मिन् भवताभिकामये सहोपनीतं परिबर्हमर्हितुं सहोपनीतं परिबर्हमर्हितुं सहोपनीतं परिबर्हम् अर्हितुं तत्र स्वश्रूर्मे ननु भर्तृसंहिता तत्र स्वश्रूर्मे ननु भर्तृसंहिता तत्र स्वश्रूर्मे ननु भर्तृसंहिता मातृश्वश्रूः क्लिन्नधियं च मातरं मातृश्वश्रूः क्लिन्नधियं च मातरं मातृश्वश्रूः क्लिन्नधियं च मातरं द्रक्ष्ये चिरोत्कण्ठमना महर्षिभिः द्रक्ष्ये चिरोत्कण्ठमना महर्षिभिः द्रक्ष्ये चिरोत्कण्ठमना महर्षिभिः उन्नीयमानं च मृडाध्वरद्वयम् उन्नीयमानं च मृडाध्वरद्वयम् उन्नीयमानं च मृडाध्वरद्वयम् त्वय्येतदाश्चर्यमजात्ममायया 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 विनिर्मितं भाति गुणत्रयात्मकं विनिर्मितं भाति गुणत्रयात्मकं विनिर्मितं भाति गुणत्रयात्मकं तथाप्यहं योषिदतत्त्वविच्यते तथाप्यहं योषिदतत्त्वविच्यते तथाप्यहं योषिदतत्त्वविच्यते दीनादिदृक्षे भव मे भवक्षितिं दीनादिदृक्षे भव मे भवक्षितिं पश्य प्रयान्तीः अभवान्ययोषितः पश्य प्रयान्तीः अभवान्ययोषितः पश्य प्रयान्तीः अभवान्ययोषितः अप्यलङ्कृताः कान्तसखावरूथशः अप्यलङ्कृताः कान्तसखावरूथशः अप्यलङ्कृताः कान्तसखावरूथशः यासां व्रजद्भिः शितिकण्ठमण्डितं यासां व्रजद्भिः शितिकण्ठमण्डितं यासां व्रजद्भिः शितिकण्ठमण्डितं यासां व्रजद्भिः शितिकण्ठमण्डितं नभो विमानैः कलहंस पाण्डुभिः नभो विमानैः कलहंस पाण्डुभिः नभो विमानैः कलहंस पाण्डुभिः कथं सुतायाः पितृगेह कौतुकं कथं सुतायाः पितृगेह कौतुकं कथं सुतायाः पितृगेह कौतुकं निशम्य देहः सुरवर्जनेङ्गते निशम्य देहः सुरवर्जनेङ्गते निशम्य देहः सुरवर्जनेङ्गते अनाहुता अपि अभियन्ति सौहृदम् अनाहुतापि अभियन्ति सौहृदम् अनाहुतापि अभियन्ति सौहृदम् भर्तुर्गुरोः देहकृतश्च केतनम् भर्तुर्गुरोः देहकृतश्च केतनम् भर्तुर्गुरोः देहकृतश्च केतनम् तन्मे प्रसीदेदममर्त्यवाञ्छितम् तन्मे प्रसीदेदममर्त्यवाञ्छितम् तन्मे प्रसीदेदममर्त्यवाञ्छितम् कर्तुं भवान् कारुणिको बतार्हति कर्तुं भवान् कारुणिको बतार्हति कर्तुं भवान् कारुणिको बतार्हति त्वयात्मनोर्देहम् अदभ्रचक्षुषा
त्वयात्मनोर्धेहमदभ्रचक्षुषा त्वयात्मनोर्धेहमदभ्रचक्षुषा निरूपिता मा अनुगृहाण याचितः निरूपिता मा अनुगृहाण याचितः निरूपिता मा अनुगृहाण याचितः ऋषिरुवाच 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 एवं गिरित्रः प्रिययाभिभाषितः एवं गिरित्रः प्रिययाभिभाषितः एवं गिरित्रः प्रिययाभिभाषितः प्रत्यभ्यधत्त प्रहसन् सुहृत्प्रियः प्रत्यभ्यधत्त प्रहसन् सुहृत्प्रियः प्रत्यभ्यधत्त प्रहसन् सुहृत्प्रियः संसारितो मर्मभिदक्कुवागिशूने संसारितो मर्मभिदक्कुवागिशूने संसारितो मर्मभिदक्कुवागिशूने यानाहको विश्वसृजां समक्षतः यानाहको विश्वसृजां समक्षतः यानाहको विश्वसृजां समक्षतः ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த சில ஸ்லோகங்களில் பகவான் சதீதேவி கிட்ட பிரியமாக சொல்கிறாள், பேசுகிறாள், அவளுக்கு சில உபதேசங்கள் பண்ணுறாள் சில விஷயங்களை. ஸ்ரீ பகவானுவாச்ச த்வயோதிதம் சோபனமேவ சோபனே அநாஹுதாபி அபியந்தி பந்துஷு தே யத்யனுத்பாதித தோஷதிருஷ்டயः பலீயசாநாத்ம்ய மதேன மன்யுனா பலீயசா அநாத்மிய மதேன மன்யுனா. நீ நல்ல வார்த்தையை தான் சொன்னேன். சாதுக்கள் அழைக்கப்படாட்டா கூட அந்த வீட்டுக்கு நம்ம போகணும், போய் அனுகிரகம் பண்ணணுங்கிறதாக சொன்னதற்கே அது கரெக்டானதான். நல்ல சோபனமான வார்த்தைகளை எடுத்து சொன்னேன். நீ சொன்னது நல்ல விஷயந்தான். நீ ரொம்ப மங்களகரமான மூர்த்தி நீ, அதனால் சோபனேன்னு கூப்பிட்றாள். நீ சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை தான். ஆனால் யார் ஒருவன் திமிருனாலையும் தங்கிட்ட தான் பலம் இருக்குது, தங்கிட்ட தான் பணம் இருக்குங்கிறதான ஒரு இருமாப்பினாலையும் கோபத்தினாலையும் இன்னூத்தரட்ட குற்றத்தை இல்லாத பொழுது காண்பிக்கிறானோ அப்பேற்பட்டவாளுடைய இடத்துக்கு நம்ம போகப்படாதுமான்னு சொன்னாள். த்வயோதிதம் சோபனமேவ சோபனே அநாஹுதாபி அபியந்தி பந்துஷு தே யத்யனுத்பாதித தோஷதிருஷ்டயः பலீயசாநாத்மியமதேன மன்யுனா. அநாத்மியமதேன நான்கிற அகம்பாவம் ஜாஸ்தி. அப்பேற்பட்டவாள் இடத்துக்கு நம்ம போகப்படாதுமா, கூப்பிடாட்டா போகப்படாது எடுத்து சொன்னாள். வித்யா தபோவித்த வபுர்மயக்குலைஹி சதாம் குணைஹி ஷட்பிரசத்தமேதரைஹி ஸ்மிருதௌ ஹதாயாம் பிருதமான துர்திருஷः ஸ்தப்தான பஷ்யந்தி தாம பூயசாம். ஒருத்தனுக்கு வித்யே, தபசு, சொத்து, உடம்புல நல்ல அழகான ரூபம், வப்புஹு நல்ல திடகாத்திரமான ஒரு நல்ல தேகம், வயசு நல்ல இளமையான வயசு, குலம் நல்ல குலத்தில் பிறந்த காரணம், இதெல்லாம் சாது ஜனங்களுக்கு அந்த குணத்தை ஜாஸ்தி அபிவிருத்தி பண்ணும். அதே சமயத்தில் இந்த 6 விஷயங்களும், அதாவது வித்யை, தபசு, வித்தம், வப்புஹு, வயகாம், குலம், இதெல்லாம் ஒரு அசத்துக்கிட்ட போய் இருந்ததுன்னா அது அவனுக்கு கெடுதலை தான் தரும் நாள். ஏன்னா அது அவனுக்கு விவேக புத்தி கிடையாது, அவனுக்கு அகம்பாவம் ஜாஸ்தியாக போயிடும், தான் பெருசின்னு நினச்சிட்டு எல்லாரையும் தூஷிக்க ஆரம்பிப்பன். அதனால் அந்த மாதிரி இடங்களுக்கு அவன் மூடன், அந்த மூடன்கிட்டக்க இதெல்லாம் இருக்கப்படாது. அவனுக்கு அழிவு புத்தி தான் ஏற்படும். கர்வம், கெட்ட புத்தி இதெல்லாம் வளர்வதற்கு இதெல்லாம் ஹேத்து ஆகிடும். அப்படி தான் ஆயிருக்கு உங்கள் அப்பாட்டே நாள். உங்கள் அப்பாட்டே எல்லா விஷயமும் இருக்குது. வித்யை இருக்குது, தபஸ் இருக்குது, வித்தம் இருக்குது, குலம் இருக்குது, வப்பு இருக்குது, வயம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணி கொடுத்தோ, அவனுக்கு கர்வம் படைத்தவனாக ஆக்கி தன்னை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு ஒரு அகம்பாவம் ஏற்பட முடியாது வச்சு கொடுத்துமா. அப்படி ஆயிடும். கெட்ட வாழ்த்த போய் இந்த 6 நல்ல குணங்களும் இருந்து கொடுத்துனாள் நாள். வித்யா தபோ வித்த வபுர்மயக்குலைஹி சதாம் குணைஹி ஷட்பிரசத்தமேதரைஹி ஸ்மிருதௌ ஹதாயாம் பிருதமான துர்திருஷः ஸ்தப்தான பஷ்யந்தி தாம பூயசாம். அதனால் மகான்கள் அடையிற பெருமையே இந்த முட்டாளான கர்வம் படைச்சவாள்னா அடைய மாட்டாள்.
இந்த 6 குணங்களும் யார்கிட்ட இருந்தாலும் அதனால் அவள் உடனே பெரிய பெருமையை அடைஞ்சிட மாட்டார்கள். உங்கள் அப்பா விஷயத்துலையும் அது பொருந்தும் நாள். வித்யா தபோ வித்தவ புர்வயக்குலைஹி சதாம் குணைஹி ஷட்பிர் அசத்தமேதரைஹி ஸ்மிருதௌ ஹதாயாம் பிருதமான துர்திருஷா ஸ்தப்தான பஷ்யந்தி தாமபூயசாம் நைஹிதாத்ருஷானாம் ஸ்வஜனவ்யபேக்ஷயா கிருஹான் பிரதீயாத் அனவஸ்திதாத்மனாம் ஏப்யாகதான் வக்ரதியாபிசக்ஷதே ஆரோபித ப்ரூபி அமர்ஷணாக்ஷிபி. யாரெல்லாம் வந்திருக்கிற விருந்தாளிகள்கிட்ட புருவத்தை நெளிச்சுண்டு கோபத்தோடு கூட எப்போதும் சிணுங்கி இருக்காளோ அப்பேற்பட்ட பந்துக்களுடைய வீட்டுக்கு நம்ம போகப்படாதுன்னாள் பரமேஸ்வரன் சொல்கிறாள். நல்ல ஒரு நீதி எடுத்து நமக்கெல்லாம் சொல்கிறாள்னே. ஏன்னா எந்த ஒருவன் பெரிய பந்துவாக இருப்பன், ஆனால் அவனை போய் நம்ம விருந்தாளியாக போய் வாத்துக்கு போனாக்க ஒரேடியாக பாடாப்படுத்தி வச்சுடுவன். ஏண்டாப்பா வந்தான் இவன்க முடியா மூஞ்சியை சுலுக்கிண்டு புருவத்தை சுலுக்கிண்டு எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு இருப்பாள். அவள் விருந்தாளிகளை மரியாதையோடு நடத்த மாட்டாள். அப்பேற்பட்ட கிரகத்துக்கு நீ போகப்படாதுன்னாள். நைதாத்ருஷானாம் ஸ்வஜனவ்யபேக்ஷயா கிரகான் பிரதீயாத்து ந பிரதீயாத்துனாள். அந்த மாதிரி வீட்டுக்கு போகாதேனாள். கிரகான் பிரதீயாத்து அது முன்னாடி நாவை சேர்த்துக்கணும். நைதாத்ருஷானாம் ஸ்வஜனவ்யபேக்ஷயா கிரகான் பிரதீயாத் அனவஸ்திதாத்மனாம். இந்த மாதிரி கெட்ட புத்தி உள்ள வாளுடைய வீட்டுக்கு போகப்படாதுனாள். கிரகான் பிரதீயாத் அனவஸ்திதாத்மனான் ஏபியாகதான் வக்ரதியா அபிச்சக்ஷதே. கோணல் புத்தியோடு கூட கோப கண்களோடு கூட நெளிந்த புருவத்தோடு கூட நாள். ஆரோபித ப்ரூபி நெளிந்த புருவத்தோடு கூட அமர்ஷணாக்ஷிபி கெட்ட நோக்கோடு கூட கோபத்தோடு இருக்கப்பட்ட கண்களோடு கூட அவள் எப்போதும் விருந்தாளிகளை பார்த்துட்டே இருப்பாள். அப்பேற்பட்ட வீட்டுக்கு போகாதே நாள். நைதாத்ருஷானாம் ஸ்வஜனவ்யபேக்ஷயா கிரகான் பிரதீயாத் அனவஸ்திதாத்மனாம் ஏபியாகதான் வக்ரதியாபிசக்ஷதே ஆரோபித ப்ரூபிஹி அமர்ஷணாக்ஷிபிஹ ததாரிபிஹ ந யததே சிலீமுகைஹ சேதேர்திதாங்கஹ ஹிருதயேன தூயதா ஸ்வானாம்யயா வக்ரதியாம் துருக்திபிஹ திவானிஷம் தப்யதி மர்மதாடிதா. அப்படி கோணல் புத்தியோடு கூட வக்ரதியாம்னா கோண புத்தின்னு அர்த்தம். குறுக்கு புத்தி இருக்கப்பட்ட இந்த ஸ்வானாம் அப்பேற்பட்ட தன்னுடைய பந்துக்களுடைய வீட்டுக்குள்ளே போனால் அவள் சொல்கிற கெட்ட வார்த்தைகள் இருக்கே துருக்திபிஹி அவள் சொல்கிற ஒவ்வொரு சொல்கள் கெட்ட வார்த்தைகள் இருக்கே அதெல்லாம் மர்மஸ்தானத்தில் அடிக்கிற மாதிரி அடிக்குமே. மர்மதாடிதா அவள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மர்மஸ்தானத்தில் அடிபடுற மாதிரி கஷ்டப்பட வேண்டி வந்துடும். அப்போ என்னாகும், ராத்திரியிலையும் பகல்லையும் துடிச்சு போயிடுவன்னே அந்த சொற்களை கேட்டவன். அது எப்படின்னாள், ஒரு துஷ்டன் ஒரு எனிமி கூரான அம்பு ஆரோனால அடித்தா கூட அவ்வளவு துடிக்க மாட்டானான், அதுக்கு மேலே துடிப்பனான் இந்த சொற்களை கேட்டவன். ஏன்னா சொற்கள்னால பட்ட வடு இருக்கே அது காயாதுன்னால் திருவள்ளுவர் தன்னுடைய இதில். பாக்கியெல்லாம் காஞ்சி போயிடும். ஆனால் யாராலும் கெட்ட சொற்கள் சொல்லிவிட்டா அது மனசுக்குள்ளே போகவே போகாது, அது உறுத்தின்றே இருக்கும் நாள். அதுதான் இங்கே பரமேஸ்வரன் சதீதேவிட்டு சொல்கிறாள். ததாரிபிஹி நவ் யததே சிலீமுகைஹி சிலீமுகைஹி ஞவததே நாள். கூர்மையான ஒரு அம்புனால தொலைக்கப்பட்டா கூட அது அவ்வளவு கஷ்டத்தை தராதாம். ஆனால் அந்த துர்வாக்கியங்கள் இருக்கே அதுக்கு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துமா. ததாரிபிஹி யததே சிலீமுகைஹி சேதேர்திதாங்கஹ ஹிருதயேன தூயதா ஸ்வானாம்யயா வக்ரதியாம் துருக்திபிஹ திவானிஷம் தப்யதி மர்மதாடிதா. மர்மத்தில் அடித்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுமா நாள். வியக்தம் த்வமுத்கிருஷ்டகதே பிரஜாபதேஹ பிரியாத்மஜானாமசி சுப்ருமே மதா ததாபி மானம் ந பிது பிரபத்ஸ்யசே மதாஸ்ரயாத் கஹ பரிதப்யதே யதஹ.
ஏ சுப்ருன்னு கூப்பிட்டாள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கேப்பா நீ அம்மா, என்னுடைய மனைவி, அழகிய புருவங்கள் கொண்டவளேன்னு கூப்பிடுறாள். ஏ சுப்ரு, ரொம்ப அழகானவளே நீ. உன்னோட அப்பாவான தக்ஷ பிரஜாபதி இல்லை, அவருக்கு இருக்கப்பட்ட பெண்களுக்குள்ளேயே ரொம்ப பிரியமான பெண்கள்னு எனக்கு நன்னா தெரியும். அவர் உங்கள்கிட்ட உசிரையே வச்சுருக்காருன்னு தெரியும். ஆனால் கூட உன்னுடைய அப்பாவுக்கு என் மேலே வருத்தம். அதனால் என்னைக்கு உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலோ அன்னிலேருந்து அந்த தக்ஷ பிரஜாபதி ரொம்ப வருத்தத்தோடு இருக்காள். இப்போ ஏற்பட்ட மாப்பிள்ளைகிட்ட போய் என் பொண்ணை கொண்டு கொடுத்துட்டேனே, ஒரு கிளியை கொண்டு இந்த பூனைகிட்ட கொடுத்துட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்படுறாள். வியக்தம் त्वम् उत्कृष्टगते प्रजापतेः பிரியாத்மஜானாமசி சுப்ருமே மதா. எனக்கு நன்னா தெரியும் நாள், நீ தான் உங்கள் அப்பாவுக்கு இருக்கப்பட்ட பெண்கள்லேயே பிரியமான பெண். ததாபி மானம் ந பிது பிரபத்யசே, அப்படி இருந்தும் கூட மதாஸ்ரயாத்து, என்னோட காரணத்தினால எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரோ அன்னிலேருந்து அவர் தப்பிச்சுன்னு இருக்கார். இப்படி கொண்டு வந்து பொண்ணை கொடுத்துட்டேனேன்ட்டு, அதனால் அவருக்கு நம்மகிட்ட மரியாதை கிடையாதுன்னாள். மதாஸ்ரயாத் கஹ பரிதப்யதே யதஹ வியக்தம் த்வமுத்கிருஷ்டகதே பிரஜாபதேஹ பிரியாத்மஜானாமசி சுப்ருமே மதா ததாபி மானம் ந பிது பிரபத்யசே மதாஸ்ரயாத் கஹ பரிதப்யதே யதஹ பாபத்யமானேன ஹிருதாதுரேந்திரியः சமிருத்திபிः பூருஷ புத்திசாட்சிணாம் அகல்ப ஏஷாம் அதிரோடும் அஞ்சசா பரம் பதம் துவேஷ்டி யதாசுராஹரிம். உங்கள் அப்பா எப்படி தெரியுமா இருக்கான்? பாபத்யமானேன ஹிருதா, ரொம்பவும் மனசு கான்ஃப்ளிக்டோட துடிச்சுன்னு இருக்கான். மனசில் உழண்டுன்னு இருக்கான். இன்னும் என்ன, பூருஷ புத்தி சாட்சினாம் சமிருத்திபிகி, அவனுக்கு எல்லாரும் நிறைய புகழ் எல்லாத்தையும் கொடுக்குறாள். அதனால வேற துடிச்சுட்டு இருக்கான். என்ன, யாருக்கிட்ட ரொம்ப புகழ்ந்து எல்லாம் துடிக்கிறாளோ அவள் தே ஹாவ் டு மெயின்டைன் த ஸ்டேட்டஸ். அதனால் எப்போ பார்த்தாலும் மனசு கஷ்டப்பட்டுட்டே இருப்பாள், இன்னும் நம்மளுடைய இந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணுன்ட்டு. இவனையோ ப்ரமோஷன் பண்ணி தக்ஷ பிரஜாபதியே எல்லா பிரஜாபதிகளுக்கும் லீடராக போட்டா. அன்னிலேருந்து ஆங்காரம் ஜாஸ்தியாக போயிடுத்துன்னு அவனுக்கு. அதனால் மனசில் கான்ஃப்ளிக்ட் இருந்தே இருக்குது. தன்னை போல உண்டான்னு இன்னொருத்தரை பார்த்தா பொறாமை, அசூயை ஏற்படுறது. அதனால எல்லாரையும் பகைச்சிக்கிறான் அவன். தனக்கு மேலே இருக்கப்பட்டவாளை பார்த்தா அவனுக்கு பொறாமையாக இருக்குது, அசூயாக இருக்குது. அதனால் எல்லாரையும் பகைச்சிக்கிறான். துவேஷ்டினாள், எல்லாரையும் பகைச்சிக்கிறான். எப்படி அசுராள் மகாவிஷ்ணுவை போய் பகைச்சிக்கிறாளோ அப்படி எல்லா பெரியவாளெல்லாம் பகைச்சிக்கிறான் அவன் நாள். பாபத்யமானேன ஹிருதாதுரேந்திரியா சமிருத்திபிஹி பூருஷ புத்தி சாட்சிணாம் அகல்ப ஏஷாம் அதிரோடும் அஞ்சசா பரம்பதம் துவேஷ்டி யதாசுராஹரிம். எப்படி அசுர குணம் படைச்சவாள் சாட்சாத் மகாவிஷ்ணுவை பகைச்சுப்பாளோ அப்படி பெரிய ஆளெல்லாம் பகைச்சுக்கிறான் அவன். என்னையும் பகைச்சுட்டு இருக்கான் நாள். பிரத்யுத்கம பிரஸ்ரயணாபிவாதனம் விதீயதே சாதுமிதஸ்ஸு மத்தியமே பிராஜ்ஞை பரஸ்மை புருஷாய சேதசா குஹாசயாயைவ ந தேகமானினே. உங்கள் அப்பாவுக்கு அன்னைக்கு சத்திரயாகத்தில் நான் எழுந்துக்கல, நான் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணலேன்னு ஒரே கோபம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும்னாள், நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது என்ன காரணத்துக்காக தெரியுமா பண்ணுறோம்? இன்னூத்தரத்தை போய் அவள் பெரியவாங்கிறதுக்காக இல்லை. அவளுடைய அந்தராத்மா உள்ளுக்குள்ளே குகைக்குள்ளே பரமாத்மா இருக்கார். அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட அந்த பரமாத்மாவை நமஸ்காரம் பண்ணுங்கிறதுக்காக பண்ணுறோம். அதை அவங்க அப்பா புரிஞ்சுக்கல, என்னவோ தனக்காக பண்ணலேன்னு நினச்சிட்டு இருக்கான். பிரத்யுத்கம பிரஸ்ரயணாபிவாதனம் விதீயதே சாதுமிதஸ்ஸு மத்தியமே. ஒரு நல்ல புத்திமான்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுறது, ஹலோன்னு சொல்கிறது, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறதுன்னா ஒவ்வொருத்தருடைய உள்ளேயும் பரமாத்மா நாராயணன் இருக்காங்கிறத ஞாபகம் வச்சுட்டு அந்த நாராயணன் இருக்காருங்கிற எண்ணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் சௌஹிருதமாக இருந்து நமஸ்காரத்தை பண்ணிக்கிறமே தவிர சும்மா உடம்புக்காக நமஸ்காரம் பண்ணது இல்லைம்மா, அதை தெரிஞ்சுக்கணும். அவன் தெரிஞ்சுக்கல உங்கள் அப்பா நாள். பிரத்யுத்கம பிரஸ்ரயணாபிவாதனம் விதீயதே சாதுமிதஸ்ஸு மத்தியமே பிராஜ்ஞை பரஸ்மை புருஷாய சேதசா
குஹாசயாயைவன தேகமானினே. அம்மா, நான் யார் தெரியுமா? எனக்கு எல்லா தேகத்துக்குள்ளேயும் பகவான் வாசுதேவன் இருக்காங்கிறது எனக்கு தெரியும். அது நன்னா பூர்ணமாக நான் பிரம்மனிஷ்டையில் இருக்கிறதே எனக்கு நல்லா தெரிகிறது. ஒவ்வொருத்தருட்டையும் வாசுதேவனை பார்த்துட்டு இருக்கேங்கிறாள் அடுத்த ஸ்லோகத்தில். சத்வம் விசுத்தம் வசுதேவ சப்திதம் யதீயதே தத்ர புமானபாவிருதः சத்வே ச தஸ்மின் பகவான் வாசுதேவः ஹ்யதோக்ஷஜோ மே நமசா விதீயதே. நான் ஒவ்வொரு ஜீவன்கள்கிட்டையும் சத்துவகுணமான வசுதேவன் இருந்திருக்கான், வாசுதேவன் இருந்திருக்காங்கிறதா எனக்கு தெரியும். வாசுதேவ பதத்துக்கே அதான் அர்த்தம்னு நான் சொல்லியிருக்கேன். வசதி சர்வத்திர தீவியதே இதி. எல்லா இடத்துலையும் பிரகாஷின்றிருக்கப்பட்டவர் வாசுதேவன். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் உள்ள ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருந்துருக்கார்ங்கிறத ஞாபகம் நான் வச்சுருக்கேம்மா. ஏன்னா அதோக்ஷஜன் நான் பார்த்துருக்கேன். அதோக்ஷஜன்கிற பதத்தை போடுறாள். அதா அக்ஷஹா ஜஹா 3 சேர்ந்தது. உள்ளுக்குள்ளே உள்நோக்கி பார்க்கணும். உள்நோக்கி பார்க்கறதே எது எழும்புறதோ எது ஜனிக்கிறதோ அது ஞானம். அந்த ஞானம்தான் பகவான். அது எனக்கு பூர்ணமாக இருக்குமா? அதனால் எனக்கு தெரியும் யார் யார் எப்படின்னுட்டு. உங்கள் அப்பா அப்படி தெரிஞ்சிக்கல. தன்னுடைய இந்த அவனுடைய உடம்புக்காக நான் நமஸ்காரம் பண்ணணும்னு நினச்சின்னு என்னை வசிப்பிட்டான் அன்னைக்கு நாள் சுவாமி. அதனால நான் ஒத்திரியும் கீழ்மையாக பார்க்கறது இல்லை. நான் சத்வம் விசுத்தம் வசுதேவ சப்திதம் யதீயதே தத்ர புமானபாவிருதः. பகவான் வாசுதேவன் நல்ல சத்வகுண சம்பன்னன். அதனால்தான் அவருக்கு வசுதேவன் பேர். அந்த வசுதேவ சப்தத்திலேருந்து வந்தது வாசுதேவன். அவர்தான் எல்லா இந்திரியத்துக்கும் புலப்படாதவர். அவர் அதோக்ஷஜான்னாள். உள்ளுக்குள்ளே நோக்கி பார்த்தா தெரியறவர். அவர் ஜனிக்கும் அந்த ஞான சுரூபியவர். அவருக்கு அவரை நான் எப்போதும் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது தக்ஷனுக்கு தெரியலேன்னாள். சத்வம் விசுத்தம் வசுதேவ சப்திதம் யதீயதே தத்ர புமானபாவிருதः சத்வே ச தஸ்மின் பகவான் வாசுதேவः யதோக்ஷஜோ மே நமசா விதீயதே. தத்தே நிரீக்ஷ்யோ ந பிதாபி தேஹகிருத் தக்ஷோ மம த்விட் ததனுவ்ரதாச்சயே யோ விஸ்வஸ்ருக்கு யஜ்ஞகதம் வரோருமாம் அநாகசம் துர்வச்சசா கரோத்திரஹ. அதனால அழகான ரூபமுள்ள பத்னியே சதீதேவியே, எந்த பிரஜாபதி என்ன பிரஜாபதிகள்னா வச்சிருந்த சத்திரயாகத்தில் என்னை ரொம்ப அவமதிச்சு ரொம்ப கொடூரமான சொற்கள்னால என்னை விஷானோ, அந்த உன்னுடைய அப்பா தேககிருத்து பிதாபி, உனக்கு உடம்பை கொடுத்த உன்னுடைய அப்பாவாக இருந்தால் கூட நீ போய் பார்க்கறதுக்கு அருகன் அல்ல. நீ போய் அவனை பார்க்கப்படாதுன்னாள். நீ பார்த்தா கஷ்டம்தான் ஏற்படும்னாள். தத்தே நிரீக்ஷோ ந பிதாபி தேககிருத்து எதியப்பி தேககிருத்து பிதாபி, உனக்கு உடம்பை கொடுத்த அப்பாவாக இருந்தால் கூட தக்ஷோ மமித்விட்டு என்னை ரொம்ப துவேஷத்தோடு கூட வசிப்பிட்டான். அப்பேற்பட்டவனுடைய வீட்டுக்கு நீ போகலாமான்னாள். யோ விஸ்வஸ்ருக்கு யஜ்ஞகதம் வரோருமாம் அநாகசம் துர்வச்சசா கரோத்திரஹ யதி ரஜிஷ்யசி அதிகாய மத்வச்சா. நான் நல்ல விஷயம் சொல்கிறேன், அவங்ககிட்ட நீ போகாதேன்னு சொல்கிறேன். ஆனால் அதை நிராகாரம் பண்ணிவிட்டு என் வார்த்தையை புறக்கணிச்சுட்டு நீ போனேன்னா என்ன ஆகும் தெரியுமான்னாள். உனக்கு க்ஷேமம் ஏற்படாதுங்கிறதையும் எடுத்து சொன்னாள். யதி ரஜிஷ்யசி அதிகாய மத்வச்சா பத்ரம் பவத்யாக ந ததோ பவிஷ்யதி பத்ரம் ந பவிஷ்யத்தினாள். உனக்கு க்ஷேமம் ஏற்படாதுன்னாள். கொடூரமான வார்த்தை. சம்பாவிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவஹ யதா சத்யா மரணாய கல்பதே. சாதுக்கள் யார் ஒருவனை மதிக்காத வீட்டுக்கு போனால் அது மரணத்துக்கு சமானம்னு சொல்லியிருக்காள். அதனால நீ போப்படாது, போனால் உனக்கு க்ஷேமத்தை நீ அடைய மாட்டேன்னாள். அதான் ஔவையாருன்னு சொன்னாள், மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படி மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சொல்கிறது ரஜோகுணத்துக்காக இல்லை. அவளுக்கும் கஷ்டம் ஏற்படப்படாது, நமக்கும் கஷ்டம் ஏற்படப்படாது. நம்ம போனதுனால அவளும் பாபத்தை சுமக்கப்படாது. அவள்கிட்டேருந்து துர்வச்சனங்களை கேட்டு நம்மளும் மனசு கஷ்டப்படப்படாது. அதனால் அவள் இருக்கிற இடத்துல க்ஷேமாக இருக்க வேண்டியது. அதுதான் அட்வைஸ் பண்ணுறார் இங்கே பரமேஸ்வரன். நல்ல விஷயத்தை எடுத்து சொல்கிறாள். அம்மா, நம்மளை மதிக்கலை அவன், அங்கே போகலாமா, நீ போனால் உனக்கு க்ஷேமம் உண்டாகாதுன்னாள்.
यदि व्रजिष्यसि अतिहाय मद्वचः भद्रं भवत्याः न ततो भविष्यति सम्भावितस्य स्वजनात् पराभवः यदा स सद्यो मरणाय कल्पते. श्रीहरये नमः. ओम इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे उमारुद्रसंवादो नाम तृतीयोऽध्यायः. ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீபகவானுவாச்ச 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 त्वयोदितं शोभनमेव शोभने त्वयोदितं शोभनमेव शोभने त्वयोदितं शोभनमेव शोभने अनाहुतापि अभियन्ति बन्धुषु अनाहुता अपि अभियन्ति बन्धुषु अनाहुतापि अभियन्ति बन्धुषु ते यदि अनुत्पादित दोषदृष्टयः ते यद्यनुत्पादित दोषदृष्टयः ते यद्यनुत्पादित दोषदृष्टयः बलीयसा अनात्म्यमदेन मन्युना बलीयसानात्म्यमदेन मन्युना बलीयसानात्म्यमदेन मन्युना बलीयसा अनात्म्यमदेन मन्युना विद्यातपो वित्त वपुर्वयकुलैः विद्यातपो वित्त वपुर्वयकुलैः विद्यातपो वित्त वपुर्वयकुलैः सतां गुणैः षड्भिरसत्तमेतरैः सतां गुणैः षड्भिरसत्तमेतरैः सतां गुणैः षड्भिरसत्तमेतरैः स्मृतौ हतायां भृतमानदुर्दृशः स्मृतौ हतायां भृतमानदुर्दृशः स्मृतौ हतायां भृतमानदुर्दृशः स्तब्धा न पश्यन्ति हि धाम भूयसां स्तब्धा न पश्यन्ति हि धाम भूयसां स्तब्धा न पश्यन्ति हि धाम भूयसां निहितादृशानां स्वजनव्यपेक्षया निहितादृशानां स्वजनव्यपेक्षया निहितादृशानां स्वजनव्यपेक्षया गृहान् प्रतीयात् अनवस्थितात्मनां गृहान् प्रतीयात् अनवस्थितात्मनां गृहान् प्रतीयात् अनवस्थितात्मनां येभ्यागतान् वक्रधियाभिचक्षते येभ्यागतान् वक्रधियाभिचक्षते येभ्यागतान् वक्रधियाभिचक्षते आरोपितभ्रूभिः अमर्षणाक्षिभिः आरोपितभ्रूभिः अमर्षणाक्षिभिः आरोपितभ्रूभिः अमर्षणाक्षिभिः तथारिभिः न व्यतथे शिलीमुखैः तथारिभिः न व्यतथे शिलीमुखैः तथारिभिः न व्यतथे शिलीमुखैः तथारिभिः न व्यतथे शिलीमुखैः शेतेर्दिताङ्गः हृदयेन दूयता शेतेर्दिताङ्गः हृदयेन दूयता शेतेर्दिताङ्गः हृदयेन दूयता स्वानां यया वक्रधियां दुरुक्तिभिः स्वानां यया वक्रधियां दुरुक्तिभिः स्वानां यया वक्रधियां दुरुक्तिभिः दिवानिशं तप्यति मर्मताडितः दिवानिशं तप्यति मर्मताडितः दिवानिशं तप्यति मर्मताडितः व्यक्तं त्वमुत्कृष्टगते प्रजापतेः व्यक्तं त्वमुत्कृष्टगतेः प्रजापतेः व्यक्तं त्वमुत्कृष्टगते प्रजापतेः प्रियात्मजानाम् असि सुभ्रुमे मता प्रियात्मजानामसि सुभ्रुमे मता प्रियात्मजानामसि सुभ्रुमे मता
तथापि मानं न पितुः प्रपत्स्यसे 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 मदाश्रयात् कः परितप्यते यतः मदाश्रयात् कः परितप्यते यतः मदाश्रयात् कः परितप्यते यतः पापच्यमानेन हृदातुरेन्द्रियः पापच्यमानेन हृदातुरेन्द्रियः पापच्यमानेन हृदातुरेन्द्रियः समृद्धिभिः पूरुषबुद्धिसाक्षिणां समृद्धिभिः पूरुषबुद्धिसाक्षिणां समृद्धिभिः पूरुषबुद्धिसाक्षिणाम् अकल्पयेषाम् अधिरोढुमञ्जसा अकल्पयेषाम् अधिरोढुमञ्जसा अकल्पयेषाम् अधिरोढुमञ्जसा परं पदं द्वेष्टि यथासुरा हरिं परं पदं द्वेष्टि यथासुरा हरिं परं पदं द्वेष्टि यथासुरा हरिं प्रत्युद्गम प्रश्रयणाभिवादनं प्रत्युद्गम प्रश्रयणाभिवादनं प्रत्युद्गम प्रश्रयणाभिवादनं विधीयते साधुमिथस्सु मध्यमे विधीयते साधुमिथस्सु मध्यमे विधीयते साधुमिथस्सु मध्यमे विधीयते साधुमिथस्सु मध्यमे प्राज्ञैः परस्मै पुरुषाय चेतसा प्राज्ञैः परस्मै पुरुषाय चेतसा प्राज्ञैः परस्मै पुरुषाय चेतसा गुहाशयायैव न देहमानिने गुहाशयायैव न देहमानिने गुहाशयायैव न देहमानिने गुहाशयायैव न देहमानिने सत्वं विशुद्धं वसुदेव शब्दितं सत्वं विशुद्धं वसुदेव शब्दितं सत्वं विशुद्धं वसुदेव शब्दितं यदीयते तत्र पुमानपावृतः यदीयते तत्र पुमानपावृतः यदीयते तत्र पुमानपावृतः सत्त्वे च तस्मिन् भगवान् वासुदेवः सत्त्वे च तस्मिन् भगवान् वासुदेवः सत्त्वे च तस्मिन् भगवान् वासुदेवः ह्यधोक्षजो मे नमसा विधीयते ह्यधोक्षजो मे नमसा विधीयते ह्यधोक्षजो मे नमसा विधीयते तत्ते निरीक्ष्यो न पितापि देहकृत् तत्ते निरीक्ष्यो न पितापि देहकृत् तत्ते निरीक्ष्यो न पितापि देहकृत् दक्षो मम द्विट् तदनुरताश्चये दक्षो मम द्विट् तदनुव्रताश्चये दक्षो मम द्विट् तदनुव्रताश्चये यो विश्वसृक् यज्ञगतं वरोरुमां यो विश्वसृक् यज्ञगतं वरोरुमां यो विश्वसृक् यज्ञगतं वरोरुमाम् अनागसं दुर्वचसा करोत्तिरः अनागसं दुर्वचसा करोत्तिरः अनागसं दुर्वचसा करोत्तिरः यदि व्रजिष्यसि अतिहाय मद्वचः यदि व्रजिष्यसि अतिहाय मद्वचः यदि व्रजिष्यसि अतिहाय मद्वचः यदि व्रजिष्यसि अतिहाय मद्वचः भद्रं भवत्याः न ततो भविष्यति भद्रं भवत्याः न ततो भविष्यति भद्रं भवत्याः न ततो भविष्यति सम्भावितस्य स्वजनात् पराभवः सम्भावितस्य स्वजनात् पराभवः सम्भावितस्य स्वजनात् पराभवः यदा स सद्यो मरणाय कल्पते यदा स सद्यो मरणाय कल्पते
யதா ச சத்யோ மரணாய கல்பதே. ஸ்ரீ ஹரே நமः. ஓம் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே உமா ருத்ர சம்வாதோ நாம திருத்தீயோத்தியாயः. ஸ்ரீ ஹரே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே உமா ருத்ர சம்வாதோ நாம திருத்தீயோத்தியாயः. ஸ்ரீ ஹரே நமः. மைத்ரே உவாச்ச சதா வித்விஷதோரேவம் காலோ வை த்ரியமாணயோः ஜாமாதுः ஸ்வசுரஸ்யாபி சுமகான் அதிசக்ரமே யதாபிஷிக்தோ தக்ஷஸ்து பிரம்மணா பரமேஷ்டினா பிரஜாபதீனாம் சர்வேஷாம் ஆதிபத்யே ஸ்மயோபவத் இஷ்ட்வா ச வாஜபேயேன பிரம்மிஷ்டானபிபூய ச ப்ரஹஸ்பதி சவம் நாம சமாரேபே க்ரதூத்தமம் தஸ்மின் பிரம்மர்ஷயः சர்வே தேவர்ஷி பித்ருதேவதாः ஆசம்கிருதஸ்வஸ்த்யயனாः தத்பத்ன்யश्च சபர்த்ருகாः ததுபஸ்ருத்ய நபசி खेचराणां प्रजल्पतां सती दाक्षायणी देवी पितृयज्ञमहोत्सवं व्रजन्ती सर्वतो दिग्भ्यः उपदेववरस्त्रियः विमानयानाः सप्रेष्टाः निष्ककण्ठीः सुवाससः दृष्ट्वा स्वनिलयाभ्यासे लोलाक्षीः मृष्टकुण्डलाः पतिं भूतपतिं देवम् औत्सुक्यादभ्यभाषत. सती उवाच प्रजापतेस्तेश्वशुरस्य साम्प्रतं निर्यापितो यज्ञमहोत्सवः किल वयं च तत्र अभिसराम वामते यद्यर्थितामी विबुधा व्रजन्तिः तस्मिन् भगिन्यो मम भर्तृभिस्वकैः ध्रुवं गमिष्यन्ति सुहृद्दिदृक्षवः अहं च तस्मिन् भवताभिकामये सहोपनीतं परिबर्हमर्हितुं त्वयेतदाश्चर्यम् अजात्ममायया विनिर्मितं भाति गुणत्रयात्मकं तथाप्यहं योषित् अतत्त्वविच्यते दीनादिदृक्षे भव मे भवक्षितिं पश्य प्रयान्तीः अभवान्ययोषितः अप्यलङ्कृताः कान्त सखावरूथशः यासां व्रजद्भिः शितिकण्ठमण्डितं नभो विमानैः कलहंस पाण्डुभिः कथं सुतायाः पितृगेह कौतुकं निशम्य देहः सुरवर्यनेङ्गते अनाहुतापि अभियन्ति सौहृदं भर्तुर्गुरोः देहकृतश्च केतनं तन्मे प्रसीदेदम् अमर्त्यवाञ्छितं कर्तुं भवान् कारुणिको बतार्हति त्वयात्मनो अद्देहम् अदभ्रचक्षुषा त्वयात्मनोर्देहम् अदभ्रचक्षुषा निरूपिता मा अनुगृहाण याचितः. ऋषिरुवाच एवं गिरित्रः प्रिययाभिभाषितः प्रत्यभ्यधत्त प्रहसन् सुहृत्प्रियः संसारितो मर्मभिदः कुवागिषून् यानाहको विश्वसृजां समक्षतः. श्रीभगवानुवाच त्वयोदितं शोभनमेव शोभने अनाहुतापि अभियन्ति बन्धुषु ते यद्यनुत्पादित दोषदृष्टयः बलीयसानात्म्य मदेन मन्युना विद्यातपो वित्त वपुर्वयकुलैः सतां गुणैः षड्भिरसत्तमेतरैः स्मृतौ हतायां भृतमान दुर्दृशः स्तब्धा न पश्यन्ति धाम भूयसां नैहि तादृशानां स्वजनव्यपेक्षया गृहान् प्रतीयात्
अनवस्थितात्मनाम् येभ्यागतान् वक्रधियाभिचक्षते आरोपितभ्रूभिः अमर्षणाक्षिभिः तथारिभिः न व्यतथे शिलीमुखैः शेतेद्दिताङ्गः हृदयेन दूयता स्वानां यया वक्र धियां दुरुक्तिभिः दिवानिशं तप्यति मर्मताडितः व्यक्तं त्वमुत्कृष्ट गते प्रजापतेः प्रियात्मजानामसि सुभ्रूमे मता तथापि मानं न पितुः प्रपत्स्यसे मदाश्रयात् कः परितप्यते यतः पापत्यमानेन हृदातुरेन्द्रियः समृद्धिभिः पूरुषबुद्धिसाक्षिणाम् अकल्पयेषाम् अधिरोढुमञ्जसा परं पदं द्वेष्टि यथासुराहरिम् प्रत्युद्गमप्रश्रयणाभिवादनम् विधीयते साधुमितः सुमध्यमे प्राज्ञैः परस्मै पुरुषाय चेतसा गुहाशयायैव न देहमानिने सत्त्वं विशुद्धं वसुदेव शब्दितम् यदीयते तत्र पुमानपावृतः सत्त्वे च तस्मिन् भगवान् वासुदेवः ह्यधोक्षजो मे नमसा विधीयते तत्ते निरीक्ष्यो न पितापि देहकृत् दक्षो मम द्विट् तदनुव्रताश्च ये यो विश्वसृक् यज्ञगतं वरोरुमाम् अनागसं दुर्वचसा करोत्तिरः यदि व्रजिष्यसि अतिहाय मद्वचः भद्रं भवत्याः न ततो भविष्यति सम्भावितस्य स्वजनात् पराभवः यदा स सद्यो मरणाय कल्पते श्रीहरये नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे उमारुद्रसंवादो नाम तृतीयोऽध्यायः। ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेव तनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडश स्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्ब फलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.